வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வாட்டர் ஆப்பிள் ஜூஸ் எப்படி போடுறான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம மரத்துல இருந்து 2 வாட்டர் ஆப்பிள் பறிச்சுக்கலாம். நம்ம தோட்டத்துல 2 புதினாவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆப்பிள கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உள்ள சீடு இருந்தா எடுத்துக்கலாம். நம்ம வாட்டர் ஆப்பிள்ல சீடே இல்ல. சில வாட்டர் ஆப்பிள்ல ஒரு 4 சீடு வரைக்கும் இருக்கும். நம்ம சீடு இருந்தா அதை எடுத்துடலாம். இல்லாட்டி நம்ம இந்த பாட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி மிக்சியில போட்டுடலாம். நீங்க இந்த ஜூஸ் சம்மருக்கு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுக்குன்னு தனியா எந்த பிளேவரும் இருக்காது. அதனால நம்ம 2 புதினா ஜெயலச்சு எடுத்துக்கலாம். நான் இப்ப இதுல 2 வாட்டர் ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்ப நம்ம இதை மிக்சில அரைச்சிடலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு 4 புதினா இலை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வாட்டர் ஆப்பிளுக்கு ரொம்ப பிளேவர் ஒன்றும் பெருசா இருக்காது. புதினா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப நம்ம இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அது அதிகமாக போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். ஆனால் இந்த அளவு போதும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நமக்கு இவ்வளவு ஜூஸ் கிடைச்சிருக்கு. ஒரு டம்ளர் ஜூஸ் இதே இதுல ஊத்தி ஒரு அடி அடிச்சிடலாம். இப்ப நம்ம டம்ளர்ல ஊத்திடலாம். நம்ம சும்மா மிக்ஸ் பண்றதை விட மிக்ஸில போட்டு ஒரு ரன் விட்டா இன்னும் நல்லா நுரையோட நல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப பாருங்க நம்ம வாட்டர் ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லது இது உடம்புக்கு, ஸ்கின்னு, ஹேரு. மெயினா இதுல ஃபுல்லா நீர்ச்சத்து தான், வேற எதுவுமே இல்ல. நம்ம இந்த சம்மருக்கு இன்னும் நல்லா இருக்கும். இது எல்லா கடைகள்ல இப்ப கிடைக்குது. நான் வீட்டுல இருந்ததுனால போட்டேன். நீங்க கடையில கிடைக்குது, நீங்க வாங்கி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.